பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதய. கருணையே வடிவமாக இருக்கும் நம் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்று சிவராத்திரி பற்றி நான் பேச போகிறோம். இப்போ சிவராத்திரி உலகம் பூராக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். தமிழவர்களாக பிறந்தவர்கள், ஹிந்து சனாதான தர்மத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே சிவராத்திரி கொண்டாட வேண்டும். நம்மளோட சமயத்தில், அதாவது ஹிந்து சனாதான தர்மத்தில் பலவிதமான பண்டிகைகள்லாம் இருக்கிறது. அதில் விநாயகர் சதுர்த்தி, தைப்பூசம், நவராத்திரி, ராமநவாமி, வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிறைய வைபோகம், கடவுளுக்குன்னு ஒரு வைபோகம் எதுக்காக வருகிறதுன்னா, ஒரு சமயத்தில் இதெல்லாம் கடவுளுக்காக கடைப்பிடிக்கிறதா இருக்கலாம். மறுபடி நீங்க சிந்திச்சீங்களானா இது கடவுளுக்கு கிடையாது, நமக்காகவே. மகான்கள், மகனியர்கள், மகரிஷிகள் தியான சங்கல்பத்தில் இதெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு கடவுளே அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து இது போல பண்டிகை, இந்த விசேஷ நாட்கள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏன்னா மனிதனுக்கு அவன் செய்த பாவத்தால் அவன் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனை பார்த்து நீ நல்லா இருக்கேன்னு கேட்டியானா அவரவர் என்ன நான் கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுறது ரொம்ப ரொம்ப குறைவு. கஷ்டம் தான் எல்லாரும் படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க செஞ்ச வினைகள் அவங்க அனுபவிக்கணும். அப்ப மகான்கள், மகனியர்கள், மகரிஷிகள் என்ன செய்கிறார்கள்? இறைவனிடம் சங்கல்பம் செய்து தியான வழியில, ஜபம் வழியில இறைவனோடு ஒன்றாக கலந்து இறைவன் கொடுத்த பிரசாதமே இது போல நிறைய பண்டிகை. அதுல முக்கியமாக மகா சிவராத்திரி வருகிறது. இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள். சிவபெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள் அது. இந்த சிவராத்திரி சொல்லும் பொழுது மனிதர்கள் ஏகமாக சிவபெருமானை நினைத்து ஜபம், தபம், தியானம், பஜனை, சேவை, அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாம் காணும் பொழுது, செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான கர்மங்கள் எல்லாம் குறையும். இது குறையணும். அந்த குறையறதுக்கு இது ஒரு மார்க்கம். இந்த சிவராத்திரி என்ன நடக்கும்னா, சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா தூங்காம இருக்கணும். நம்ம சமயத்தில் ரெண்டு நிகழ்வு. ஒன்று வைகுண்ட ஏகாதசியை தூங்காம இருக்கணும், ரெண்டாவது சிவராத்திரியில் தூங்காம இருக்கணும். அந்த சிவராத்திரியில் தூங்காம இருந்து சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள், சில இடத்துல 4 கால பூஜை செய்வார்கள், சில இடத்துல 5 கால பூஜை செய்வார்கள், சில இடத்துல ஏக கால பூஜை செய்வார்கள். எது எப்படி இருந்தாலும் அன்று சிவ பூஜையில கலந்து கொள்ளணும். கலந்து அந்த சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஹோமம், சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள், அதாவது சிவலிங்கத்தை சொல்றேன், அபிஷேகத்தை கலந்து கொண்டு நீங்களும் கலந்து அந்த பூஜையில அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அன்று சைவமாக இருக்கணும். மனிதனாக பிறந்தா கவிச்சி சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிட்டு பழகி விட்டோம். அன்று ஒரு நாள் சைவமாக இருக்கணும். சைவமாக இருந்து சிவபெருமான் நாமத்தை சொல்லி அந்த அபிஷேகத்தை கலந்து அவரோட பஜனையில கலந்து செய்யும். என்ன நடக்கும்னா, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் அழிஞ்சு விடுமா. அழிந்து விடும் சொல்றதை விட குறையும். நான் பாவம் இருந்தா தானே இந்த உடம்பு. அவரவருக்கு தர்மங்களும் கர்மங்களும் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு. இல்லைன்னா இந்த உடம்பு இருக்காது. அப்ப அந்த கர்மங்கள் குறைந்து தெளிவு வரும். இப்ப மனிதனுக்கு தெளிவு கிடைச்சாதான் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தெளிவு இல்லைன்னா அவன் அதிகமா பாவத்தை செய்து கொண்டே இருப்பான். எப்படி பாருங்க, மனிதனாக பிறந்தா எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது,
எதை பேசலாம், எது பேசக்கூடாது, எதை பார்க்கலாம், எது பார்க்கக்கூடாது, எதை பழகலாம், எது பழக, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை எப்படி அவன் சிந்திப்பான்? அவனுக்கு தெளிவு கிடைச்சா தானே சிந்திப்பான். அந்த தெளிவு வரணும்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு, the six senses சொல்லுவார்கள், அது வேலை செய்யணும் தானே. அப்ப இது போல சிவராத்திரி அன்று தூங்காம, சிலவங்க தூங்க மாட்டாங்க, தூங்காம அந்த பூஜையில கலந்து கொண்டால் என்ன பலன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு வேலை செய்ய தொடங்கும். இந்த பகுத்தறிவு வேலை செய்த என்ன நடக்கும்? ஞானத்தை தேடும், ஞானத்தை தேடும். நான் எதுக்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக கஷ்டப்படுறேன், நான் ஒண்டியா தானே வந்தேன், நான் ஒண்டியா தானே போகணும், இந்த சொந்தம், இந்த பந்தம், இந்த சம்சாரம், இதெல்லாம் எதுனால, நான் யாருனால, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்க தொடங்குவீங்க. அப்ப அந்த கேள்விக்கு பகுத்தறிவு இருந்தா தானே பதில் வரும். பகுத்தறிவு இல்லைன்னா பதில் வராது. அப்ப இந்த கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க நினைக்கிறீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவாங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியல, நான் கடவுளை இப்படிலாம் பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன், விரதம் எடுக்கிறேன், பால் குடம் தூக்குறேன், அபிஷேகம் செய்யறேன், அன்னதானம் போடுறேன், தர்மம் செய்யறேன், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் எதனால கஷ்டப்படணும், இதுதான் கேள்வி கேட்பாங்க. அவரவர் செய்த வினைகள் அவரவர் அனுபவிக்கணும். உன் வினைனால தான் நீ கஷ்டப்படுற. அப்ப இதொன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனா இது புரியுறது ரொம்ப குறைவு. அது புரியாதனால என்ன செய்யறோம்? பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டு தான் வருகிறார்கள். ஒரு பாவம்னு இந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் செஞ்சு கொண்டு தானே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து விடுதலை எப்படி கிடைக்கும்? பகுத்தறிவு வேலை செய்தா தான் விடுதலை கிடைக்கும். அந்த பகுத்தறிவு வேலை செய்ய தொடங்க என்ன நடக்கும்? பாவத்தை செய்ய மாட்டோம். தேவையில்லை, எதுக்கு நான் பாவம் செய்யணும், இருக்கிறத கஷ்டமே பெருசா இருக்கு, இன்னும் பாவத்தை செய்து இந்த கஷ்டத்தை எங்க போய் தொலைக்க போறோம் அப்படின்னு அந்த சிந்தனை உங்களுக்கு வரும். அப்ப இந்த சிவராத்திரி விரதம் என்ன செய்யும்னா, சிவராத்திரி விரதமா இருந்து அந்த அபிஷேகத்தை பார்த்து, அந்த பஞ்சாமிரத அபிஷேகங்கள், மகா அபிஷேகங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டு ஹோமம் கலந்து அந்த தீர்த்தம் சாப்பிடும் பொழுது, சுவாமி அலங்காரத்தை பார்க்கும் பொழுது, சுவாமியோட மூல மந்திர ஜபங்கள் செய்யும் பொழுது, ஓம் நம சிவாய, இந்த மூல மந்திர ஜபம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நான் சொன்ன அந்த அனைத்தும் குறைஞ்சு பகுத்தறிவு வேலை செய்து சிவபெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த தேவையில்லாத விஷயங்களால் அழிஞ்சு போயிடும். அப்ப அடுத்த வாட்டி என்ன செய்வோம்? தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். தேவையில்லாத விஷயங்கள் செய்யறதுனால தானே தேவையில்லாத பிரச்சனை எல்லாரும் சந்திக்கிறார்கள். அப்ப இந்த சிவராத்திரி சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு உள்ள விசேஷமான நாள் அன்று. உலகம் பூராக தமிழவர்களாக பிறந்தவர், இந்து சனாதான தர்மத்தில் பிறந்தவர்கள் இந்த பூஜையில கலந்து பூஜை எதுக்கு செய்யறாங்க? இந்த சிவராத்திரி எதுக்கு? இதுக்காக தான். சும்மா கோயிலுக்கு போனோம், உட்கார்ந்தோம், காஃபியை குடிச்சு தூங்காம உட்கார்ந்தோம். சில கோயிலுக்கு போனா பெரிய பெரிய படம்லாம் போடுவாங்க, கோயிலுக்கு போனா தூங்காம இருக்கிறதுக்கு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தவறு. அன்று சிவனை நினைக்கணும், சிவநாமத்தை சொல்லணும். படம் பார்க்கறது, காஃபி குடிக்கிறது, தூங்காம இருக்கிறதுக்கு மற்ற வேலை அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம சிவனே நினைக்கணும், சிவ சிந்தனையோடு இருக்கணும். சிவனே எல்லாம் அப்படி நினைப்பவர்களுக்கு தான் அந்த சிவராத்திரி வேலை செய்யும். அதனால உலகம் ஆலயத்திலும் சரி, ஆசிரமத்திலும் சரி, இது போல சிவராத்திரி செய்வார்கள். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டு சிவராத்திரி விசேஷமாக செய்வோம். காலை சாயந்தரம் 7 மணி தொடங்கின பூஜை 12 மணி வரைக்கும் பூஜைகள், அபிஷேகங்கள். பக்தர்கள் நீங்க எல்லாரும் உங்க கையால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். அது இந்த குரு கஷேத்திரத்துல ஒண்டி தான் நீங்க செய்ய முடியும். உங்க கையால சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அப்புறம் சிவபெருமான் உள்வீதி, பார்வதி பரமேஸ்வர உள்வீதி வலம் வருவார்கள். தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் அங்க இருக்கும். இதெல்லாம் கேட்டு விபூதி பிரசாதங்கள் எடுத்து அன்னதானம் இருக்கும். அந்த ராத்திரி சிவபெருமான பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் திரும்பி, வீட்டில் கொஞ்சம் தூங்காம இருங்க,
இல்லை சிவநாமத்தோடு தூங்குங்க, அது பெரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால சிவராத்திரி எல்லாரும் கொண்டாடுங்க. சிவபெருமானோட அருளும் அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும். நம்ம குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தால் இருக்கிறதுனால தான் இது போல விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்ய முடியுது, காண முடிகிறது. அதனால கலந்து கொண்டு நீங்க நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். எல்லாம் வல்ல என் குருநாதரிடம் நாங்க பிரார்த்தனை செய்றோம். ஹர ஹர மகாதேவா.